Hello guys, welcome back to Ajax Cyber Security. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் பக் பவுண்டி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆல் ஹேக்கர்ஸ் ஃபர்காட் டு ஹேக் பார்ட் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக் பவுண்டி எக்ஸ்டென்ஷன்ஸோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காமனா வந்துட்டு பக் பவுண்டி ஹண்டர்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, அதெல்லாம் நான் சொல்லி ஒரு பிளாக் வந்து போட்டிருப்பேன். இது நம்ம பப்ளிஷ் பண்ண பிளாக் தான் கைஸ். இந்த பிளாக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு இது தவிர வேற ஏதாச்சும் நீங்க எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் கைஸ். ஓகேவா? அதுக்கு நான் வேற பார்ட் ஒரு வீடியோ கூட நானும் கிரியேட் பண்றேன் தனியா. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் கோயிங் நம்மளோட யூடியூப் சேனல் இங்க இருக்குது. 327 வீடியோஸ் ரிலேட்டட் டூ பக் பவுண்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன். அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் query டிஎம் பண்ணணும்னா, யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ இன் இன்ஸ்டாகிராம். அண்ட் தென் நீங்க மீடியம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இந்த என்னோட ரெஃபரல் வழியா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, PWN ஃபாக்ஸ் பான் ஃபாக்ஸ். இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 8 டிஃபரெண்ட் செஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிவிடும். ஒரு கண்டெய்னர்ல வந்துட்டு ஒரு 8 டிஃபரெண்ட் செஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிடும். இது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ஐடோர் பக் ஃபைண்ட் பண்றதுக்காக ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஐடோர் பக் ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஈச் செஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பர்ப்ல வந்துட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் இது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செஷன் ரிலேட்டட் பக்ஸ் அண்ட் தென் குக்கீஸ் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி போடுறது. இந்த மாரி பக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் மூலியமா வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் ஃபார் ஐடோர். அதுக்கு தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். அண்ட் 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக் டூல்ஸ். இந்த ஹேக் டூல்ஸ் அப்படின்னா, லைக் இந்த ஹேக் டூல்ஸ்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பேலோட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? ரிவர்ஸ் ஷெல்லா இருந்தாலும் சரி, அது எக்ஸ்எஸ்எஸ் பேலோடா இருந்தாலும் சரி, ஆர் எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML பேலோடா இருந்தாலும் சரி, ஆ உங்களுக்கு வந்துட்டு இல்ல ஒரு பைபாஸ் பண்ற குவெரியா இருந்தாலும் சரி, எதுனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லைக் அ உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹேக் டூல்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எடுத்து எடுத்து குடுத்துரும். ஓகேவா? நம்ம லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹேக் பார் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்திருப்போம். சேம் அதே மாரி தான் இதுவும். ஓகேவா? அம் 3 ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபையிங் தி ஹெடர் வேல்யூ. இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 403 அ அ பைபாஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? 403 ஃபார்பிடன் எரர். இத பைபாஸ் பண்றதுக்காக நான் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்துட்டு இது டெவலப்பர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நம்மளோட பக் பவுண்டி வரும்போது, நான் இந்த 403 பைபாஸ் பண்றதுக்கு உங்களோட ஹெடர் வேல்யூ எல்லாமே இதுல வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இந்த URL அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஃபார்வர்டட் ஹாஸ்ட்ஸ் இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு 403 பைபாஸ் ஆர் எல்ஸ் நெறைய பக் வந்துட்டு இது ரிலேட்டடா உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண முடியும் உங்களால. ஓகேவா? அண்ட் தென் லைக் URL ரீடைரக்ஷன் அண்ட் தென் ஹாஸ்ட் ஹெடர் பாய்சனிங். இந்த மாரி நெறைய பக்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ண முடியும். 4த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி இமெயில். நீங்க பக் பவுண்டி பண்ணும்போது, நெறையா சைட்குள்ள போய் நீங்க செக் பண்ணுவீங்க, டெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்துட்டு நீங்க பெர்சனல் இமெயில் குடுத்துட்டு இருக்குவீங்க எப்பனாலும். அதுக்கு பதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப் மெயில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்றது. பட் என்னோட சஜஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா, மை பெர்சனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு Google அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு செப்பரேட் Google அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நேம் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, HackerOne பிளஸ் யுவர் நேம் பிளஸ் ராண்டம் நம்பர். ஓகேவா? இந்த ஒரு 3 கான்செப்ட் வச்சு நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HackerOne. HackerOne அப்படின்ற சொல்லும்போது அது எல்லாருக்கும் தெரியும். அது வேர்ல்டு வைட். அதனால அந்த நீங்க பக் பவுண்டி தான் நீங்க பண்றீங்க. இந்த டெஸ்ட் இந்த சைட்ட நீங்க டெஸ்ட் தான் பண்ண வரீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் HackerOne அப்படின்றத குடுத்துட்டு உங்களோட நேம், யூசர் நேம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குமார் அப்படின்றது குடுத்துருக்கேன். அண்ட் தென் எனி ரேண்டம் நம்பர்ஸ் குடுத்துட்டு @gmail.com ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த ட்ரையாஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? உங்களோட பக் நீங்க சப்மிட் பண்ணும்போது, ஓகே இது எங்கருந்து வருது அப்படின்ற பார்க்கும்போது, அவங்க எய்தர் இந்த HackerOne அப்படின்றத பார்த்துட்டாலே அவங்க வந்துட்டு ஓகே இவங்க ஒரு பக் பவுண்டி ஹண்டர், ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஆர் எல்ஸ் நீங்க HackerOne அப்படின்றதுக்கு பதில் பக் பவுண்டி கூட அப்படின்னு நீங்க குடுத்துக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். பட் ப்ரொஃபஷனலா வந்துட்டு குடுக்கும்போது HackerOne அப்படின்றது நல்லாருக்கும். ஓகேவா? இது ஒண்ணு 4த் ஒன். அண்ட் தென் 5த் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஓப்பன் மல்டிபிள் URLs. இப்போ நீங்க லைக் வெப்சைட்லாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணும்போது, யூ வில் பி ஹேவிங் நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் அண்ட் சப்டொமைன்ஸ். அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒண்ணு ஒண்ணா நீங்க காப்பி பண்ணி குடுக்கணும் அப்டின்னு தேவையில்ல. லைக் யூ ஹேவ் மெனி டூல்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ். பட் ஸ்டில் நீங்க
உங்களோட ப்ரௌசர்லயே வந்துட்டு எல்லா டொமைன்ஸ் அண்ட் சப் டொமைன்ஸும் வந்துட்டு நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா, இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் மல்டிபிள் யூஆர்எல். ஜஸ்ட் நீங்க குடுத்து ஜஸ்ட் என்டர் ஓப்பன் யூஆர்எல் குடுத்தா, இந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு எல்லா எல்லா டொமைன்ஸ் அண்ட் சப் டொமைன்ஸ் எல்லாமே இங்கேயே மேலேயே ஓப்பன் ஆயிரும். நீங்க ஒண்ணு ஒண்ணா போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புரோக்கன் லிங்க் ஹைஜாக்கர். ஸோ இப்போ வந்துட்டு ஆம் புரோக்கனான லிங்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 403 எரர், 404 பேஜ், 403 பேஜ். ஸோ இந்த மாரி ரீடைரக்ஷன் பேஜ் இதெல்லாம் நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னா பண்ணலாம். மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த VLC வந்துட்டு புரோக்கன் லிங்க் ஹைஜாக்கிங் வந்துட்டு அந்த பக் ஃபைண்ட் பண்றதுக்காக இது நம்ம ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணுவோம். புரோக்கன் லிங்க் ஹைஜாக்கர். நீங்க ஜஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க பார்த்தாவே போதும். எந்தெந்த லிங்க்லாம் வந்துட்டு அவைலபிளா இல்ல அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து குடுத்து, ஸோ அந்த சோஷியல் மீடியா லிங்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் லிங்க்டு டூ த ஸ்பெசிஃபிக் டார்கெட் டொமைன் டார்கெட்னா, டெஃபினெட்லி யூ கேன் கெட் பவுண்டி ஃபார் புரோக்கன் லிங்க் ஹைஜாக்கிங். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் 7த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் ஃபார்மேட்டர். ஸோ நீங்க ஜேசன் ஸ்கிரிப்ட்லாம் ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கோட் அனலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடோர் பக்லாம் ஃபைண்ட் பண்றீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ அந்த பேஜ் வந்துட்டு ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணும்போது, இந்த மாரி இந்த பிக்சர்ல இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபார்மட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரஃபிள் ஹாக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா நீங்க ஏத்தி வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட கோட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கோட் ரிவ்யூ பண்ணாலும் சரி, இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணாலும் சரி, ஸோ அதுல வந்துட்டு எதனா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு லீக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றது இந்த ஒரு ட்ரஃபிள் ஹாக் தான். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் API கீஸ் அண்ட் தென் கிரெடென்ஷியல்ஸ் ஆன் யுவர் வெப்சைட் விசிட்டட். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணும்போது அதுவே ரேண்டமா உங்களுக்கு ஃபெட்ச் பண்ணி குடுத்துரும். ஸோ இதுதான் இந்த ஒரு 8 எக்ஸ்டென்ஷன். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 10 எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காமனா யூஸ் பண்றது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா இட்ஸ் குட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஹோப் யூ வுட் ஹேவ் லேர்ன்ட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். லேர்ன் எவ்ரிடே ஹேப்பி ஹேக்கிங். அண்ட் தென் இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் டூ அ சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, யூ கேன் பை மீ அ காஃபி ஃபார் தட். I'll just post the link below. So thank you guys. We can meet in next video.